अस्सलाम वालेकुम. ஹலோ எவ்ரிவான். ரமதான் ரெசிபிக்காக நோன்பு திறக்கலாம் வீடியோ போட்டிருக்கேன். என்ன செஞ்சேங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேங்கோ ஜூஸ் அடிச்சிடலாம். அதுக்கு ஒரு மாம்பழம் நான் தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு மாங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீனி போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். மேங்கோ ஜூஸ் ரெடி. அடுத்து ஜெல்லிக்காக 500 ml தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஃப்ளேவரில் வெஜிடேரியன் ஜெல்லி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ஆரஞ்சு தோலில் ஜெல்லியை ஊற்றி செட் பண்ண போகிறேன். அதுக்காக உள்ளே உள்ள ஆரஞ்சை இந்த மாதிரி எடுத்துடலாம் வெளியில். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பவுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு தோலில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை ஜில்லுன்னு ஆக்கிக்கலாம். அடுத்து லவரியம் செய்கிறதுக்காக பச்சை பருப்பு 1 கப்பு எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரையும் வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அதை களைஞ்சி ஊற்றிட்டு மறுபடி தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போது நாட்டு சர்க்கரை 1 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு அளந்தோம்ல அதே கப்பால் 1 கப்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் ஆட்டம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வடிகட்டி வச்ச சர்க்கரை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டி வர வரையும் நம்ம வச்சுருக்கலாம். இது ஸ்ரீலங்கன் ரெசிபி. அவங்க பெரும்பான்மையாக சர்க்கரையும் தேங்காய் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் பருப்பு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி சுண்டி வந்துருச்சு. தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இது கொலக்கட்டை மாதிரி டேஸ்ட் இருந்தாலும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஏன்னா இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சிடலாம். இடியப்பம் செய்கிறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப்பு பச்சரிசி, கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு கிளறிக்கலாம். நான் இது ரெடிமேட் பேக்கெட் மாவு தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது உரலில் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இடியப்பம் மாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை பருப்பு மசியல் இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இடியப்பத்தட்டில் நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன். இப்போ இன்னொன்றும் அதே மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு குழச்சிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி 2 அளவுக்கு நம்ம எடுத்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பக்கோடா போட்டுக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்க ஸ்லைசரில் சீவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருக்குது போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் குடமிளகாவும் கேரட்டும் அதே மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முட்டைக்கோஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருக்கு. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம செட் பண்ணி வச்ச ஜெல்லியை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். பவுலில் ஊற்றுனது இந்த மாதிரி எடுத்துடலாம்.
ஆரஞ்சு தோலில் ஊற்றுனது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். நான் நோம்பு திறக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, ஆரஞ்சு ஜெல்லி, கொஞ்சம் பழம் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பக்கோடா, லவானியா, மேங்கோ ஜூஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.